உங்கள் தொகுதி உங்கள் பிரதிநிதி பகுதியில் இதுவரை திருவண்ணாமலை தொகுதி எம்பி வேணுகோபால் தொகுதிக்கு செய்தவை, செய்ய தவறியவை, அவற்றுக்கான விளக்கங்கள் என பல்வேறு கோணங்களையும் பார்த்தோம். இனி வேட்பாளர்களாக நிறுத்தப்படக்கூடியவர்கள் என தொண்டர்கள் மத்தியில் பேசப்படும் பெயர்களை பார்க்க இருக்கிறோம். புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் 39 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் அரசியல் கட்சிகள் சார்பில் தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் என்று தொண்டர்கள் மத்தியில் பேசப்படுவோர் யார் யார் என்பதை பரந்த பார்வையுடன் பட்டியலிட்டு வருகிறது புதிய தலைமுறை. இது மக்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் ஆதரவு பெற்றவர்கள் என்ற தரவரிசை பட்டியல் அல்ல. அந்தந்த தொகுதிகளில் இவர்களது பெயர்கள் தொண்டர்களால் பரவலாக பேசப்படுகின்றன என்ற அடிப்படையிலான ஒரு முன்னோட்டம்தான் இந்த பட்டியல். அதிமுக, திமுக ஆகிய கட்சிகள் வேட்பாளர்களை அறிவித்துவிட்ட நிலையில் கோவை மக்களவை தொகுதியில் பிற கட்சிகளின் சார்பில் போட்டியிடக்கூடும் என தொண்டர்கள் மத்தியில் பேசப்படும் பெயர்களின் பட்டியலை இனி பார்க்கலாம். அதிமுகவில் கோவை மேயர் சேம வேலுச்சாமி, கோவை மாநகராட்சி வடக்கு மண்டல தலைவர் கணபதி ராஜ்குமார், மாநகராட்சி நிதிக்குழு தலைவர் பிரபாகரன், வழக்கறிஞர் ஆறுமுகம், மாநகராட்சி கிழக்கு மண்டல தலைவர் ஜெயராம் ஆகியோரது பெயர்கள் பேசப்பட்ட நிலையில் நாகராஜன் என்பவரை களமிறக்கி இருக்கிறது அதிமுக. இவர் தற்போது வழக்கறிஞர் பிரிவின் அணித்தலைவராக இருக்கிறார். திமுகவை பொறுத்தவரையில் முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி, தெற்கு மண்டல மாநகராட்சியின் முன்னாள் தலைவர் பைந்தமிழ் பாரி, முன்னாள் துணை மேயர் கார்த்திக், கோவை மாநகர மாவட்ட செயலாளர் வீரகோபால், கணேஷ்குமார் ஆகியோரது பெயர்கள் பேசப்பட்டன. இதில் திமுகவின் மாணவர் அணி துணை செயலாளரான கணேஷ்குமாரை தேர்வு செய்து வேட்பாளராக அறிவித்துள்ளது திமுக. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினரும் கட்சியின் மாநில குழு உறுப்பினருமான PR நடராசன், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் UK சிவஞானம், மாவட்ட செயலாளர் ராமமூர்த்தி ஆகியோரது பெயர்கள் தொண்டர்களால் பேசப்படுகின்றன. காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் செயற்குழு உறுப்பினர் பிரபு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மகேஸ்வரி ஆகியோரது பெயர்கள் அடிபடுகின்றன. பாரதிய ஜனதாவின் சார்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான CP ராதாகிருஷ்ணன், மாநில செயலாளர் GKS செல்வகுமார், மாநில பொருளாளர் SR சேகர், பொறியாளர் பிரிவு மாநில தலைவர் கல்யாண சுந்தரம் ஆகியோரது பெயர்கள் தொண்டர்கள் மத்தியில் பேசப்படுகின்றன. சிவகங்கை தொகுதியில் திமுக, அதிமுக தவிர்த்து பிற கட்சிகளின் சார்பில் போட்டியிடக்கூடும் என பேசப்படும் பெயர்களின் பட்டியல்களை இனி பார்க்கலாம். சிவகங்கையில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் சுதர்சன ஜெயசிம்மா, மத்திய அமைச்சர் சிதம்பரத்தின் மகனான கார்த்திக் சிதம்பரம் ஆகியோரின் பெயர்கள் பேசப்படுகின்றன. பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கட்சியின் மாநில துணைத் தலைவர் H ராஜா, மாநில செயலாளர் முத்துலட்சுமி ஆகியோரின் பெயர்கள் அடிபடுகின்றன. தேமுதிகவை பொறுத்தவரை மாவட்ட செயலாளர் திருவேங்கடம், காரைக்குடி நகர தேமுதிக செயலாளர் ருக்மா சரவணன் ஆகியோரின் பெயர்கள் தொண்டர்களால் பேசப்படுகின்றன. தர்மபுரி மக்களவை தொகுதியில் அதிமுக, திமுக தவிர்த்து பிற கட்சிகளின் சார்பில் போட்டியிடக்கூடும் என பேசப்படும் பெயர்களின் பட்டியலை இனி நாம் பார்க்கலாம். தர்மபுரியில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை கட்சியின் மாவட்ட செயலர் AVS இளங்கோவன், மாநில பொதுச் செயலாளர் P தீர்த்தராமன், மாவட்ட துணைத் தலைவர் கோபாலகிருஷ்ணன், INTUC முன்னாள் செயலர் பாடி A நாகராஜ் ஆகியோரின் பெயர்கள் பேசப்படுகின்றன. பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கட்சியின் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு பொதுச் செயலர் C சிங்காரம், மாவட்ட செயலர் கந்தசாமி ஆகியோரின் பெயர்கள் அடிபடுகின்றன. தேமுதிகவை பொறுத்தவரை மாவட்ட செயலாளர் A இளங்கோவன், பொருளாளர் காவேரிவர்மன், இளைஞரணி செயலர் ரமேஷ், மாநில பொதுக்குழு உறுப்பினர் முனி ஆறுமுகம் ஆகியோரின் பெயர்கள் தொண்டர்களால் பேசப்படுகின்றன. ராமநாதபுரம் தொகுதியில் மற்ற கட்சிகளின் சார்பில் போட்டியிடக்கூடும் என பேசப்படும் பெயர்களின் பட்டியல்களை இனி பார்க்கலாம். ராமநாதபுரத்தில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை கட்சியின் மாவட்ட தலைவர் ராமச்சந்திர ராமவன்னி, இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட துணைத் தலைவர் ஆம்ஸ்டாங், மாநில துணைத் தலைவர் ஹசன் அலி ஆகியோரின் பெயர்கள் பேசப்படுகின்றன. பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் துரைக்கண்ணன், மாவட்ட மகளிரணி செயலாளர் மங்களேஸ்வரி ஆகியோரின் பெயர்கள் அடிபடுகின்றன. தேமுதிகவை பொறுத்தவரை மாவட்ட மகளிரணி செயலாளர் மு செல்வி, மகளிரணி துணைச் செயலாளர் கோ முத்துக்கனி ஆகியோரின் பெயர்கள் தொண்டர்களால் பேசப்படுகின்றன. தென்காசி தொகுதியில் திமுக, அதிமுக தவிர்த்து பிற கட்சிகளின் சார்பில் போட்டியிட வாய்ப்பு இருக்கும் என பேசப்படும் பெயர்களின் பட்டியலை இனி பார்க்கலாம். தென்காசி தொகுதியில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை கட்சியின் நெல்லை மேற்கு மாவட்ட செயலர் கணேசன்,
தென்காசி தொகுதி இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலர் செல்வகுமார், காங்கிரஸ் மாநில பொதுச் செயலர் மாதவராவ் ஆகியோரின் பெயர்கள் பேசப்படுகின்றன. பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கட்சியின் மாநில துணைத் தலைவர் சுப நாகராஜன், தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் பிரிவு தலைவர் முருகன், மாநில செயற்குழு உறுப்பினர் சாரதா பாலகிருஷ்ணன் ஆகியோரின் பெயர்கள் அடிபடுகின்றன. தேமுதிகவை பொறுத்தவரை கட்சியின் நெல்லை மேற்கு மாவட்ட துணைச் செயலர் முத்துக்குமார், மாவட்ட விஜயகாந்த் மன்ற செயலர் இன்பராஜ் ஆகியோரின் பெயர்கள் தொண்டர்களால் பேசப்படுகின்றன. மக்களவை தொகுதிகளில் அரசியல் கட்சிகள் சார்பில் போட்டியிடக்கூடும் என்று தொண்டர்கள் பேசிக்கொள்ளும் பிரமுகர்களின் பெயர்களின் பட்டியலை பார்த்தோம். நேர்களே, இது தொண்டர்கள் மத்தியில் பேசப்படும் பெயர்களின் பட்டியல்தானே தவிர கட்சிகளால் பரிசீலிக்கப்பட்டு வரும் பட்டியல் இல்லை. அதனால் இவர்கள்தான் வேட்பாளர்கள் என்று கருதிவிட வேண்டாம். நாளை வேறொரு தொகுதியில் பேசப்படும் பெயர்களை நாம் பார்க்கலாம். அடுத்து ஒட்டுமொத்தமாக நாட்டின் நாடி கணிப்பை பார்க்க இருக்கிறோம். நாடு முழுவதும் பயணம் செய்து மக்களின் மன ஓட்டத்தை வழங்குகிறார்கள் நமது செய்தியாளர்கள். நாட்டின் நாடி கணிப்பு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் பார்க்கலாம்.